கொடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இணைய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 68வது நாள் ஆகுது. இந்த 68வது நாள்லயே ஒரு நாளையும் ஒரு விஷயம் தான் நடந்துன்னு இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிச்சிருக்காரு. என்ன எச்சரிச்சிருக்காருன்னா, இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டாரு டிவி கேல இருக்கிற ஒரு 1.5 லட்சம்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருப்பாங்க. அவர் டிவி கேல பேண்டே பண்ணிட்டு இருப்பாங்க, 2வது டிவி கே பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இப்போ அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டி அது அமைச்சர்கள்கிட்டையும் ஒன்று சொல்லியிருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் யாராவது தப்பு பண்ணா இல்லை இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வீடியோ எடுத்து ரீல்ஸா போடுறது இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணியிருக்காரு சிஎம் விஜய் அமைச்சர்களுக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் யாராவது தப்பு பண்ணாலும், மக்களுக்கு எதிராக தப்பு பண்ணாலும், இல்லை லஞ்சம் வாங்கினாலும், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல செயல்பட்டா என் கூட இருக்கிறவனும் பார்க்க மாட்டேன். அவருக்கு இதை ஏன் மென்ஷன் பண்றாருன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூடவே இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள எதுவும் பண்ண மாட்டாரு, நம்ம தான் விஜய் அவர்கள் கூடவே நெருக்கமா இருக்கும்ல, நம்மள என்ன பண்ண போறாரு அப்படின்னு அலட்சியமா கூட இருக்கலாம். இதுக்கு வார்னிங் பண்ணதான் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படியே அமைச்சர் பதவியிலிருந்து உங்களை நீக்கிடுவேன் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இது உண்மையாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதை ஏன் இப்படி சொல்ல முடியுது, ஒரு சிஎம் எப்படி இப்படி சொல்ல முடியுது தைரியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவருடைய மனசுக்குள்ளேயும் அவருடைய மைண்டுக்குள்ளேயும் நம்ம தப்பே நடக்காத ஒரு தமிழகத்துல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஊறி போயிருக்கு. ஓகேங்களா, மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நம்ம தப்பே பண்ணாத ஆட்சியை, ஒரு தூய ஆட்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் மைண்ட்ல இருக்கிறதாலதான் எதையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவரு மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கணும் அவருக்கு, அவ்வளவுதான். மக்கள் பாராட்டணும், அவ்வளவுதான். மக்களை தவிர யார் கிரெடிட்ஸும் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அதனால தான் அமைச்சர்களுக்கும் அந்த வார்னிங் கொடுக்குறாரு. நீங்க யார் தப்பு பண்ணாலும் நான் பாரபட்சமும் பார்க்க மாட்டேன், யார் எவரும் பார்க்க மாட்டேன், கூட இருக்கிறவனும் பார்க்க மாட்டேன், நீக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்றாரு. உண்மையாவே அமைச்சர்களுக்கு ஒரு சின்ன பயம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா மற்ற நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மற்ற கட்சிக்காரில் இருக்கிற அமைச்சர்களா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல சாதாரண ஒரு திமுக தொண்டனா இருக்கட்டும், இல்ல ஏடிஎம்கே தொண்டனா இருக்கட்டும், இல்ல என்டிகே தொண்டர்களா இருக்கட்டும், இப்படி தொண்டர்கள் தப்பு செஞ்சாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா நம்ம பேசணும், நம்ம கட்சி டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா சிஎம் விஜய் அவர்கள் மைண்ட்ல இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ யாராவனா இரு, அமைச்சராவனா இரு, நான் என் மைண்டுக்கு தோணதான் செய்வேன், தப்பு பண்ணா நீக்கிட்டு போயினே இருப்பேன். இது உண்மையாவே பாராட்டக்கூடிய விஷயம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி காட்சியில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்க தான் பார்த்தீங்கன்னா செய்யுது. அதே மாதிரி ஒரு நியூஸை நான் பார்த்தேன் ரீசெண்டாக, அது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 40 குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அழுதுருப்பாங்க. இது மாதிரி எங்கள் வீடுங்களை இடிக்கிறாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 45 வருஷமாக இங்கே இருக்கோம், அதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் அப்படிலாம் கிடையாது, ஒரு 45 வருஷம் அந்த இடத்துல இருக்காங்க. பார்க்கும்போது கண்ணீர் விட்டு கதறும் போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் ஆட்சிக்கு வந்துட்டா அரசு நிலத்துல பட்டா, வீடு இருந்தால் பட்டா வாங்கி தரேன், அது சும்மாலாம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியெல்லாம் பட்டா கிடைக்காது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லியிருப்பாரு, ப்ராப்பராக கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு எல்லா கரண்ட் பில்லு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு ஒரு இருக்கணும், அப்போ நான் உங்களுக்கு அரசு இடத்துல இருந்தாலும் பட்டா பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த 40 குடும்பங்கள் வீடையும் இடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு அரசு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒருத்தர் 2 பேரெல்லாம் கிடையாது, மொத்தம் 40 குடும்பம் 45 வருஷமா இருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுக்கு பட்டா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பண்ணி தரலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இவங்க ஏரிக்கு பக்கத்தில் வீடு கட்டி இருக்கான்னுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அரசு நிலத்தை ஆட்டையை போட்டால் சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாது. தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனை ரோட்ல தூங்குவாங்களா? இப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னு கூட எடுத்துங்க, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னா 40 குடும்பம் எவ்வளோ பேர் நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எங்க போய் தூங்குவாங்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன வருது, தங்கறதுக்கே வசதி இல்லாத போது அவங்க குழந்தைகள் எப்படி படிப்பாங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு பத்தி பிரச்சனையே கிடையாது, அவங்க வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஏன்னா இவங்களுக்கு வீடு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஓரத்துலயோ இல்லை வாடகைக்கு கூட இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த காசும் வாடகைக்கு காசு கட்டணும், அவங்களுக்கு ப்ரெஷர் வரும், படிக்க போறவன் வேலைக்கு போவான் நாளைக்கு. ஸோ அவங்க வாழ்வாதாரத்தையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய விஷயம். இது ஒருத்தர் 2 பேர்னா கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேற இடத்த போய் தங்கிப்பான்னு ஒரு அளவுக்கு அமௌண்ட்டை கொடுத்து இது பண்ணிக்கலாம்.
ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தங்கக்கூடாது அவ்வளோதான், இது வந்து அரசு இடம் அப்படின்னு இடிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே சார்பாக விஜய் அவர்கள் இதை ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக அதை இடிக்கக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேங்க. ஏன்னா 40 குடும்பம்ன்றது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால். கண்டிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுத்து நல்ல முடிவை சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட்டுங்க. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரசு விடுதிகள்லையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணியிருக்காரு. உணவு நல்லா இருக்கா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா விடுதியில் சுத்தமாக இருக்குதா, இல்லை செவுரு இடிஞ்சு போயிருக்கா, பாத்ரூம் வசதி இருக்கா, இது மாதிரி விஷயத்தெல்லாம் சிஎம் விஜய் அவர்கள் நேரில் போய் பார்த்து ஆய்வு பண்ணியிருக்காரு. இது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஸோ அங்கே ஒரு மாணவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த இடத்த வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க, எங்களை வந்து திட்டுறாங்க, ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. எப்படி ஒரு கெட்ட வார்த்தையில் திட்ட ஒரு மாணவர்களாக மனசு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் அவர் திட்டுறதுக்கு பயந்துக்குன்னு ஹாஸ்டலுக்கே வராமல் போயிடுறாங்களாம். நான்ப்பா ஹாஸ்டலில் படித்தாதானப்பா நான் திட்டுவேன், நான் வீட்டுக்கே போயிடுறேன்ப்பா அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க போல இருக்கு. மாணவர்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. சாப்பாட்டில் இந்த புழு பூச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதான், அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து யாராவது ஒரு அதிகாரி சொல்லும்போது மட்டும் ஒரு 5 நாளைக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க. அதே 5 நாளைக்கு நல்ல சாப்பாடு போடுறவங்க தொடர்ந்து போடக்கூடாதா? அது ஏன் 5 நாள் மட்டும் போடுறாங்க? 5 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி புழு இருக்கிற சாப்பாடு தான். எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்க. சிஎம் அவர்கள்ட்ட அந்த ஒரு மாணவர் கோரிக்கை வைக்கிறாரு. சிஎம் அவர்கள் கண்டிப்பா அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் சிஎம் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 குடும்பங்களுக்கும் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணா உண்மையா அந்த நியூஸை கேட்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கும். நாளைக்கு இது நடந்தா அந்த நியூஸ் உங்ககிட்ட சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சிஎம் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அவர் சொகுசா வாழணும்னு நினச்சா வாழ்ந்துருக்கலாம். அவர்கிட்ட இல்லாத காசே கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பத்தாதுன்னுவாங்க. சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லா படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சந்தோஷத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுபவிச்சுட்டாரு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து மக்களுக்காக வந்திருக்காரு. எல்லா சந்தோஷத்தையும் விட்டுட்டு. ஏன்னா இப்போல்லாம் காமராஜர் காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் போட்டிகள் கம்மி. இப்பெல்லாம் புதுசா ஒருத்தர் நான் அரசியல் வரப்பாப்பா அப்படின்னாலே போதும், உடனே ஒரு உமா நாள் என்ன பண்ணியிருந்த, அப்பயே அரசியல் வர வேண்டியதானே, இப்போ உனக்கே அந்த ஆசை வந்துச்சு அப்படின்னு காலை வைக்கிறதுக்கு முன்னாலே அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க. இதுதான் இந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலை. இந்த காலத்துல இப்படி டிவிக்கு அவர்கள் வின் பண்ணி வந்திருக்கிறது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎம் விஜய் அவர்களும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பேர் அரசியலுக்கு அடிக்கடி வரன் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வராங்களா, மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இருக்க மாட்டாங்க. சிஎம் விஜய் அவர்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா இதுக்கு முன்னாலும் சில போராட்டங்கள்ல கலந்துருக்காரு, நிறைய மாணவர்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பழைய காணொலியை பார்த்து அவரை ஜட்ஜ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே ஏத்துன்னு இருக்காங்க. நீங்க வரவங்கெல்லாம் நானும் வரேன்னு சொன்னா கண்டிப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திட்டதான் செய்வாங்க மக்கள். நீ ஏன் வரப்போற, எதுக்காக வரப்போற, எடுத்த உடனே வந்து இப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாலே கண்டிப்பா பொறாமையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல வந்துட்டாரு, அதுக்கு போட்டியா நீ வரையா, பொறாமையான்னு தான் உங்களை பார்த்து கேட்பாங்களே தவிர உங்களுக்கு யாரும் சப்போர்ட் எல்லாம் பண்ண சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஜஸ்ட் 68வது நாள் தான், இன்னும் 5 வருஷம் இருக்கு. இது மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட வந்து நான் எடுத்து சேர்த்துருவேன். அது எனக்கு எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கு தான் போகிறேன். ஒர்க்குக்கு போயிட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து ஒரு மணி நேரம் பார்த்து 2 மணி நேரம் பார்த்து சேகரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லுவேன். சில நியூஸில் போகிறதே பொய்யா இருக்கும், அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சேர்த்துருவேன். ஸோ நம்ம காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை வந்து நான் சேர்த்துருவேன். அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.